வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பிளேஸு நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த பிளேஸு எங்கே இருக்குது, அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, எல்லாமே இதோ போயிட்டு வந்து சொல்கிறேங்க. எங்கேயும் போயிடாதீங்க. ஜஸ்ட் a மினிட், வந்துடுறேன். One eternity later. எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. வேறு லெவல் கிளைமேட்டு. நீங்கள் போகிற வே பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொன்னால் புரியாதுங்க. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், அதில் புரியும் உங்களுக்கு. கிண்ணக்கோரை நீலகிரியோட லாஸ்ட் வில்லேஜ்னு சொன்னாங்க, ஆனால் அது உண்மை இல்லைங்க. கிண்ணக்கோரை தாண்டி இன்னொரு ஊர் இருக்குது. அதான் வாயில் நுழைய மாட்டேதுங்க. இந்த ட்ரிப்போட பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆரம்பித்த இந்த வழி இங்கே வந்து முடிஞ்சிருக்குங்க. இங்கே வந்து நின்றுருக்கோம். இதுக்கு மேலே போகிறக்கு வழியே இல்லை. வேறு லெவலில் இஸ் டெட் எண்டுங்க. பார்த்து போங்கடா, வீட்டுக்கு சேஃபாக போங்க. நீயும் முறுக்கணுமா? சரி, மெதுவாக முறுக்கணும். பார்த்து ரொம்ப சொல்ல முறுக்குறான் பாரு. புரியல. நீங்க எங்க இப்போ மேட்டுக்குள்ள கேமரா என்ன எடுத்துக்கோங்க. எதுல போடுவீங்க? யூடியூப்ல போடுவேன். உங்க யூடியூப் சேனலுங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் வ்ளாக்ஸ். லைஃப் எக்ஸ்ப்ளோர் வ்ளாக்ஸ். லைஃப் எக்ஸ்ப்ளோர் வ்ளாக்ஸ். 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 ஓகே, பாய். பாய்னா. பாய். ஐ எம் வெரி ஹாப்பிங்க. திஸ் மூமெண்ட் ப்ரைஸ்லெஸ்ங்க. லைஃப்பில் காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிடலாங்க, ஆனால் இந்த மாதிரி மெமரிஸை டேய், மணி காண்ட் பை ஹாப்பினஸ்ரா, புரிஞ்சுக்கோ. எனக்கு ஹாப்பினஸே வேணாயா, வெறும் காசு மட்டும் குடியா. செலவு மாதிரியா இருக்கியா? அவன் கிடக்கிறான்டா மேரண்டி. என்ன மக்களே, இந்த ரூட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டில் நிறையா ஹிடன் பிளேஸ் இருக்குது. இங்கே ஸ்பாட் பண்ணுற ஒவ்வொரு ஹிடன் பிளேஸும் அவ்வளோ தரமாக இருக்குங்க. இந்த சரௌண்டிங்கில் உள்ள மோஸ்ட்லி பிளேஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் வரும். அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஏண்டா ஆனால் வழியே இல்லாத மாதிரி இருந்துச்சு.
ஒரே ரோடு தான்டா. ஐயோ வழியை விட்டடா போச்சு. தெரியல, வழி வந்த மாதிரியே தெரியல. கிட்டதான். கரெக்டு தானே? கரெக்டு தான்டா, நேரமாக இருக்கு. கரெக்டாக திரும்பலடா, அவ்வளோதான்டா. கரெக்டாக இல்லைடா. டேய் இந்த வழி இல்லைடா, பின்னாடி தான்டா காட்டுச்சு. இதெல்லாம் விட்டு சரி அப்படியே போகலாம். போகிற வழி லோடாக இருக்கு. பிரேக் வச்சுக்க, ஆஃப் பண்ணாமல். ரூட்டை காட்டல. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் போகிறது இதாங்க ஃபஸ்ட் டைம். இதாங்க யார்கிட்ட கேட்கலான்டா அண்ணா, சின்ன குறை இப்படி தானே? ஸ்ட்ரெயிட் ரூட் சார். ஸ்ட்ரெயிட் ரூட். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் பட்ட மாதிரி தான் நீங்களும் அவசியப்படணும். இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பெட்ரோலை அங்கேயே ஃபுல்லப் பண்ணிடுங்க. அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் இங்கே மஞ்சூரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே ஃபுல்லப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா போகிற வழியில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது, இது ஒன்று தான் லாஸ்ட். நான் கிளம்பும் போதே ஃபுல்லப் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா இதே மாதிரி தான் பிளான் பண்ணி ஒரு இடத்துல மொக்கம் வாங்கினேன். ஸோ சேஃப்டிக்கு அடிச்சுக்கிறது நல்லதானுங்க. 1 லிட்டருக்கு ஒரு ஆயிலுங்களா? 1 லிட்டருக்கு ஒரு ஆயில். அப்போ 4 போதும். 4 போதும். 4 லிட்டரா? 4 லிட்டரா? என் பைக்கை பார்க்கும்போது ஒரு 5 டைலாக் நான் வருதுங்க. நான் என்ன குடிக்காரனா, அப்புறம் என்ன குல்பேஸ்காரனா, குடி. நான் எங்கே ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் என்னோடய முக்கால்வாசி பட்ஜெட்டு இவனுக்கு தாங்க போகுது. அப்படியே வில்லேஜுக்கு போக போக அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க. வேறு லெவலில் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இங்கே நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி கேரளா பசங்க தாங்க இங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பசங்க நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ கரெக்டாக இங்கே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பனி பாருங்கள் எப்படி அப்படியே மேலே மிதந்து போயிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு வைப் பண்ணலாமா? ஆல் யூ ரெடி? எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா. மிஷின் மாதிரி ஓடிட்டுருக்க இந்த லைஃப்பில் ஒரு கமா போட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். வாவ், வேறு லெவலில் இருக்கும். Coming far away, coming to the BSNL way. எவங்கிட்ட சொன்ன நீங்க நான் இதுல போறேன்னு சொல்லி தொலைலாமல கிணத்துக்கிட்ட வழியா தான் வண்டி போறதுன்னு அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு பயமா இருக்குடா. முட்டிக்கிட்டெல்லாம் பேசிட்டு நம்ப முடியாது. நம்மதான் இந்த கிண்ணக்கோரை ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தாங்க ரைட் பண்ணணும். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கள் பயணத்தில் பறவைகள் சவுண்டு கேட்குதோ இல்லையோ, ஆனால் எங்கள் வண்டி சவுண்டு இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக கேட்குதுங்க. அதே மாதிரி எல்லோரும் விரும்புகிற இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் கிடையாதுங்க. இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால் இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் போகிற வே மட்டும்தான் உங்களோட ஹாப்பினஸ்ஸு.
இதாங்க நான் சொன்ன குட்டி வாட்டர் ஃபால். இங்கே குளிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் குளித்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் குளிக்கிறது அவ்வளோ சேஃபாக என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறது நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வில்லேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த போர்டு தாங்க இதோட லேண்ட்மார்க்கு. நிறைய பேருக்கு இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த போர்டை லேண்ட்மார்க்கை வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இங்க போது பரவாயில்ல. இந்த கிளைமேட்டுக்கு வியூ தெரியலைங்க, ஆனால் சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்குங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? எப்படி இருக்குது? இதாங்க நான் சொன்ன வியூ பாயிண்ட்டுங்க. எங்களை சுற்றி அப்படியே பனிமூட்டங்கள் சூழ்ந்து இருக்குங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னே தெரியல. மேலே இருக்கு. தெரியல ப்ரோ, நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். மேலே நம்ம போய் ட்ரை பண்றேன்னா பார்க்கலாம். இருக்கு வா. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா, இதுக்குடா ரிஸ்க் எடுக்கணும். வா மச்சான். போடா. நீங்கள் சிங்கிளாக இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணால் இந்த வியூ பாயிண்ட் வரக்கு அவ்வளோக்கு சேஃப் இல்லைங்க. ஏன்னா முன்னாடியே போர்டு போட்டிருக்காங்க இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு. ஆனால் நம்ம எங்கே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பாலக்காடு ஆக்சுவலி இந்த நாடு திருச்சூர் கூட செட்டில் ஆகும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்லைங்க, மோஸ்ட்லி இங்கே கேரளா பீப்புள்ஸ் தான் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி புது புது பிளேஸ்லாம் விசிட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் மீட் பண்ணலாம். ஒரு டீசெண்டான நேச்சர் ட்ரெக்கிங் வியூ பாயிண்ட் தாங்க இது. நீங்கள் இங்கே கேங்காக வந்து ஸ்பீக்கரில் இட்டு வந்தீங்கன்னா வைப் பண்ணலாங்க. டவர் கிடைக்குதுடா. ஓ மை காட். இங்கே டவர் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அதுவும் 5G நெட்வொர்க் கிடைக்குது. எப்படின்னே தெரியல. அவ்வளோதான்டா. நம்ம தான் இதான்டா டேய். ஒன்னே ஒரு வீடியோ எடுத்து போடணும்டா. யூடியூப்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மாங்குன்னு ஃபேமிலிக்காக ஓடுறதை விட்டுட்டு உங்களுக்காகவும் வாழ கற்றுக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி மெமரிஸை உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக வச்சுக்கோ. Close your eyes. உள்ளே உள்ளே சாஜா ரே 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 காஜ். அவ்வளோதாங்க. நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலி கிண்ணக்கோரை வந்தாச்சுங்க. இது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜுங்க. ஆனால் இந்த கிண்ணக்கோரை தாண்டி இன்னொரு ஊர் இருக்குது. ஃபைனலாக அதுவும் ரீச் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. மக்களே, ஃபைனலி இதாங்க நீலகிரிஸோட லாஸ்ட் வில்லேஜ் இரியசீகை. கிண்ணக்கோரை லாஸ்ட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கிண்ணக்கோரை கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இரியசீகை வில்லேஜில் ஊர் பொதுமக்கள் மட்டும்தான். இங்கே இருக்க பொதுமக்கள் எது வேணும்னாலும் கிண்ணக்கோரை தாங்க போகணும்.
ஸோ அதனால தான் நீலகிரி ஆஃப் லாஸ்ட் வில்லேஜ்னு கிண்ணக்கோரையை சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி வில்லேஜில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு. ஆனால் இங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. நம்மளே ஒரு கொஞ்ச காலம் இருந்தால் வெறுத்து போயிருங்க. நம்ம பேசாமல் செட்டிக்கே போயிடலான்னு தோணும். மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். சொந்த ஊர் மேட்டு. கண்டிப்பாக. போமா. இங்கே பஸ்ஸெல்லாம் வருது. இந்த பஸ்ஸுக்காக அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி வில்லேஜில் வாழ்ந்தால் சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நிம்மதி இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம ட்ரிப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிஷன் சக்ஸஸ்ஃபுல். கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் எங்கேருந்து இந்த கிண்ணக்கோரை பிளேஸை ஒன் டேயில் கவர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ரிட்டன் இறங்கும் போது இந்த மஞ்சூர் வழியை கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சரும் கூட. இங்கே எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி நினைவுகள் மட்டும்தாங்க மிஞ்சும். அந்த நினைவுகள் வாழும் வாழ்க்கை தான் உங்கள் கடைசி வாழ்க்கை முழுக்க நினைக்கும். இங்கே முக்கால்வாசி பேர் நிகழ்காலத்தில் வாழ்கிறவங்க வாழ்க்கையை விட இறந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி வாழ்கிறவங்க தாங்க இங்கே அதிகம். ஸோ தலை போகிற விஷயமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அது நாளைக்கு மெமரிஸாக மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. அவ்வளோதான் முடிஞ்சு. என்னடா இந்த ட்ரிப்பில் எவ்வளோ நடக்கலேன்னு பார்த்தா மாமா நிறுத்திட்டாரு. இங்கே நாங்கள் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. இங்கே எத்தனை வண்டி போகுதுன்னு என்ட்ரி போடுறாங்க, குரூப்பில் இருக்கவங்க ஒரு லைசன்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி யாராவது செக் போஸ்ட்டில் நிறுத்தினா கண்டிப்பாக நிறுத்தாமல் மட்டும் போயிடாதீங்க. நிறுத்தாமல் போனால் தான் இங்கே பிரச்சனையாகும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 செக் போஸ்ட் இருக்குது. ஒரு செக் போஸ்ட்டில் நீங்கள் தப்பிச்சாலும் இன்னொரு செக் போஸ்ட்டில் மாட்டிக்குவீங்க. ஸோ நிறுத்தி எது இருந்தாலும் கேட்டுப்போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். லவ் யூ ஆல் மக்களே. ஒன் செகண்ட் மக்களே, ஊட்டி நீலகிரிஸில் வின்டர் இஸ் கம்மின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் வின்டர் இஸ் கோயிங். நீங்கள் எந்த ட்ரிப் பிளான் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கவர் பண்ண பாருங்கள். கிளைமேட் அடிப்பொலியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ராவல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எல்லி வ்ளாகர். நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.